பார்க்கிறோம். பீகாரில் போட்டியிடப் போவதாக பொய் கூறி அன்புமணி அங்கீகாரத்தை பெற்றிருப்பதாக ராமதாஸ் தரப்பிலிருந்து தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தலைமை தேர்தல் ஆணையத்திடம் ராமதாஸ் தரப்பிலிருந்து இதுகுறித்த கோரிக்கை என்பது வைக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் தகவல்களோடு டெல்லி செய்தியாளர் சுசித்ரா இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சுசித்ரா, இப்போ ராமதாஸ் தரப்பிலிருந்து என்னென்ன விஷயங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருக்கு தேர்தல் ஆணையத்தில்? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் தரப்பிலிருந்து தற்பொழுது தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு ஒன்று அளிக்கப்பட்டது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அன்புமணி ராமதாஸை அங்கீகரித்து தேர்தல் ஆணையம் அனுப்பிய கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியை சார்ந்த எம்எல்ஏ அருள், பொதுச் செயலாளர் முரளி சங்கர், சுவாமிநாதன் உள்ளிட்டோர் தற்பொழுது டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையர் கணேஷ்குமாரை நேரில் சந்தித்து இந்த ஒரு கோரிக்கை மனுவை அவர்கள் அளித்துள்ளார்கள். குறிப்பாக ஒரு பொய்யான தகவலை கூறி அன்புமணி ராமதாஸ் இந்த ஒரு கடிதம் என்பது வழங்கப்பட்டுள்ளது. பொய்யான அடிப்படையில் வழங்கப்பட்டுள்ள இந்த ஒரு கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் எனவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய உரிமை நிறுவனர் மற்றும் அதனுடைய தலைவராக தங்கள் தரப்புதான் உள்ளது. தலைவர் பதவியில் இல்லாத ஒருவருக்கு எவ்வாறு அங்கீகாரம் கொடுப்பது என்ற ஒரு கேள்வி அவர்கள் எழுப்பியிருக்கிறார்கள். உரிய விசாரணைக்கு பிறகு முழு அங்கீகாரத்தை வழங்க வேண்டும் எனவும் இந்த மனுவில் அவர்கள் கோரிக்கை வைத்துள்ளது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. டெல்லியில் தலைமை தேர்தல் ஆணையத்தினுடைய அலுவலகத்தில் இந்த சந்திப்பு என்பது தற்போது நடைபெற்று வருகிறது. நன்றி சுசித்ரா, கூடுதல் விவரங்களுக்காக.